இரண்டாவதாக மதீனா முனவரோட குத்பா, இந்த குத்பா ஷேக் காலித் முஹன்னா இருந்தார்கள். ஹதீஸும் ஒரு இஸ்லாத்துடைய மூலாதாரம், அதையும் நாங்கள் பின்பற்றுவது அவசியம் என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் உங்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்டது நீங்கள் கடைப்பட்டு பிடியுங்கள், நீங்கள் நிச்சயமாக நேரான வழியில் இருக்கிறீர்கள். அது உங்களுக்கும் உங்களுடைய கூட்டத்துக்குமான ஒரு பிரஸ்தாபம். உங்களை பற்றி உங்களுடைய கூட்டத்தை பற்றி குர்ஆன் பேசுகிறது, பிரஸ்தாபிக்கிறது. ஸுஹ்ரூஃப் 43 ஓதி பொதுவாக இந்த வஹி என்பது அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கிய ஒரு ஒளி. எனவே அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கள், ரசூலை ஈமான் கொள்ளுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அல்லாஹ் இறக்கிய அந்த ஒளியை, பிரகாசமான அந்த வேதத்தை ஈமான் கொள்ளுங்கள். தகாபன் 8 வசனம். அதே போன்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலாக சொல்ல வைத்தான். நான் 19 வசனம், எனக்கு இந்த குர்ஆன் வஹி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அதன் மூலம் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய என்ற அந்த ஆயத்தை ஓதி, பொதுவாக இது உண்மை தெளிவான ஆயத்த காட்சிகள், ஹதீஸுகள், தெளிவான சஹீஹான ஹதீஸுகள் தான் அந்த வஹியாக இறக்கப்பட்ட விடயங்களுடைய அந்த சொல்லப்படக்கூடிய சொல்லுடைய அர்த்தம். எனவே பூமி வானபூமி மத்தியிலே உண்மையிலே தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய மத்தியில் உள்ள தொடர்பு அதுதான் உண்மையிலே செல்வம், சீமாந்தனமும், ஆரோக்கியமும், ஷிஃபாவும், நிவாரணமும். எனவே நேரான வழியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவதுதான் நேரான வழி. எனவே யார் அதை விட்டு வழி தவற நடப்பாரோ உண்மையிலே வழிகட்டு விடுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா சபா 50 சொல்லும் பொழுது நபி சொல்லுங்க, நான் வழிகட்டு விட்டால் என்னுடைய விடயத்தில் என்னுடைய சுய விடயத்தில் நானே வழி தவறி போகிறேன். நான் நேர்வழி அடைந்தால் அது என்னுடைய ரப் எனக்கு வஹி அறிவித்த வஹியின் மூலம்தான் நான் நேர்வழி அடைகிறேன். வழி தவறி போவது என்னுடைய குறைபாடு. நபிகள் வழி தவறுவதில்லை. ஒரு வழி தவறினாலும் அது குர்ஆனுடைய வஹியுடைய குறைபாடு அல்ல என்று சொல்லுங்கள். வஹியின் மூலம் உள்ளம் உயிர் பெறும். அதன் மூலம்தான் மக்களுடைய தீனுடைய துனியாவுடைய நலன்கள் எல்லாம் உயிர் பெறும், உயிரோட்டம் அடையும். அதுதான் ஒளி. அதை தன்னுடைய அடியார்களை நாடியவர்களுக்கு அல்லாஹ் அந்த ஒளியின் மூலம் வழிகாட்டுவான். நாம் இவ்வாறு உங்களுக்கு ஒரு ரூஹை, ஒரு ஆன்மீகத்தை இறக்கி வைத்திருக்கிறோம். எங்களுடைய கட்டளை இந்த குர்ஆனை, ஒரு உயிரை. நீங்கள் கிதாப் குர்ஆன் என்னோடு தெரியாமல் இருந்தீர்கள், ஈமான் என்னோடு தெரியாமல் இருந்தீர்கள் என்றாலும் அந்த ஈமானை ஒரு ஒளியாக ஆக்கினோம். அதன் மூலம் நாங்கள் நாடியவர்களுக்கு அந்த குர்ஆனை ஈமானை ஒளியாக ஆக்கினோம். அது நாடியவர்களுக்கு வழிகாட்டுவோம். சூரா ஷூரா 53 ஓதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது ஒரு உபகாரமாக சொல்லி காட்டுகிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. உண்மை ஒரு நபியுடைய முஅஜிஸ், அற்புதம் எல்லா முஅஜிசாக்களை விட மேன்மையானது. எந்த நபிமார்களும் எந்த ஒரு நபிமார்களும் எதெல்லாம் கொடுக்கப்பட்டார்கள் அதை அவருடைய கூட்டத்தால் ஈமான் கொள்வார்கள். அந்த எந்த நபிமார்கள் கிடையாது, இப்படித்தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போன்று அதை போன்று அந்த கூட்டத்தால் ஈமான் கொள்வார்கள். நான் கொடுக்கப்பட்ட வஹியாக எனக்கு அறிவிக்கப்பட்ட அல்லாஹ் வஹி அறிவித்த விஷயம் இருக்கிறது. நான் அவர்களுக்கு எந்தெந்த கோத்திரங்கள் கூட்டங்கள் ஒரு நபியாக கொடுக்கப்பட்ட அவர்களை பின்பற்றுவார்கள். அவர்களுக்கு இறக்கப்பட்ட வகையை, கொடுக்கப்பட்ட விடயங்களை, எனக்கு கொடுக்கப்பட்ட வகையை பின்பற்றக்கூடிய மக்கள் எந்த அளவு நான் எதிர்பார்க்கிறேன் என்றால், கியாமத்து நாளில் என்னை பின்பற்றக்கூடிய மக்கள் தான் அதிகமாக பெரும்பான்மையாக இருப்பார்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் சொன்னார்கள். அந்த அளவுக்கு குர்ஆன் மேன்மையானது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையிலே வஹியுடைய தூதுவர், ரப்புல் ஆலமீனிடமிருந்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு குர்ஆன் ஆயத்துகளை தத்தில் இறக்கி வைத்தவர்கள். அந்த குர்ஆன் எடுத்துக்கொண்டு பரிசுத்தமான நம்பிக்கையான அந்த ஆவி என்று சொல்லக்கூடிய ரூஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார்கள், உங்களுடைய உள்ளத்தில் இறக்கி வைத்தார்கள். நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராக மாறுவதற்காக அந்த குர்ஆன் மூலம். ஷுஆரா 193 194 வசனம். அதே போன்று ஹதீஸையும் இறக்கினார்கள். உங்களுக்கு அல்லாஹ் வேதத்தை, அன்ஸலனா கிதாப் வல் ஹிக்மா, குர்ஆனையும் ஹதீஸையும் ஞானங்களையும் இறக்கினோம். நிசா 113 வசனம். கண்ணியமான தாபிஇ ஹஸ்ஸான் இப்னு அத்தியா ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு எப்படி குர்ஆனை எடுத்துக்கொண்டு இறங்கினார்களோ, குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்களோ, அதே போன்று ஹதீஸையும் நபியுடைய வழிமுறைகளையும் அல்லாஹ்விடமிருந்து எடுத்து இறங்கி வந்தார்கள், கொடுத்தார்கள். சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆனையும் குர்ஆன் போன்ற ஒன்றையும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறேன். இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார், தான் சுன்னத், எந்த சந்தேகமும் நபியுடைய வழிமுறை, நபி அவர்களை பின்பற்றுவது, அதுதான் வமிஸ்லஹு மஅஹு. எனவே வஹி இறங்குவது உண்மையிலே பிறந்து 23 வருடகாலங்களாக இறங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்திலே ஆரம்பத்திலிருந்து 23 வருடங்கள் நிலைமைக்கு தக்கவாறு சந்தர்ப்பங்களுக்கு தோதுவாக நிகழ்வுகளுக்கு தக்கவாறு இறங்கியது. எப்பொழுதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வஹியின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டார்கள், ஆறுதல் அடைந்தார்கள், மன அமைதி பெற்றார்கள், அதை பழகி கொண்டார்கள். ஆரம்பத்தில் பாரமாக இருந்தது, சிரமமாக இருந்தது, பழகி கொண்டார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை ஆர்வத்தோடு அந்த வஹியை முன்னோக்குவார்கள், எதிர்பார்ப்பார்கள்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆசை ஆர்வத்தோடு எதிர்பார்த்திருப்பார்கள். இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரவில்லை. கேட்டார்கள், எங்களை அதிகமாக நீங்கள் வந்து சந்திப்பதற்கு என்ன தடை? அடிக்கடி வாருங்களே, அதிகமாக வந்து சந்திங்களே என்று சொல்வார்கள். அப்பொழுது அல்லாஹ் இறக்கி வைத்தான் ஆயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டினார்கள். உங்களுடைய ரப்புடைய அனுமதி மூலமே அன்று எங்களால் இறங்கி வர முடியாது. எங்களுக்கு மத்தியில், எங்களுக்கு முன்னால் பின்னால் எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறது. அதுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய கட்டளை. உங்களுடைய ரப்பு மறதி ஏற்படக்கூடியவன் அல்ல. அல்லாஹ்வுக்கு மறதி கிடையாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம். எனவே பொதுவாக இந்த வஹி இறங்குவதை சஹாபாக்களும் பெண்கள் எல்லோரும் பழகிக் கொண்டார்கள். அவர்களுக்கு தெரியும் அடையாளங்களை கண்டுகொள்வார்கள், பார்த்து எதிர்பார்ப்பார்கள், உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு எதிர்பார்த்திருப்பார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிய பிறகு அந்த வஹியுடைய துண்டிப்பு தான் அவர்களுடைய கவலைக்கு மிக பிரதானமான காரணம். நபி அவர்கள் இருந்தார்கள், வஹி இறங்கியது உண்மையில் பிள்ளைகளை விட, குடும்பங்களை விட, சொத்து செல்வங்களை விட ஓப்புக்குரியதாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழந்தது அவர்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு இழப்பாக, ஒரு கைசேதமாக அவர்கள் பார்த்தார்கள். ஏன்? அவருடைய வஹி துண்டிக்கப்பட்டது. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அனுதாபம் படிக்கின்ற பொழுது கவிதையிலே, நாங்கள் வஹியையும் அதன்போடு குர்ஆன் இறங்குவதையும் இழந்தோம் எங்களுக்கு மத்தியிலே. அதன் காலை மாலை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த குர்ஆனை கொண்டு இறங்குவார்கள், வஹியை கொண்டு வருவார்கள். உண்மையில் இது மக்களுடைய உள்ளங்கள் வேண்டக்கூடிய விடயங்கள் வேண்டுவதற்கு மிக தகுதியானது. அல்லது இன்னொரு கருத்திலே மக்களுடைய உள்ளங்கள்லாம் உருகி போவதற்கு, தண்ணீர் பண்ணி வளைந்து ஓடுவதற்கு காரணமானது இந்த குர்ஆன், இந்த வஹி. அப்படி மக்களுடைய உள்ளம் உருக பார்த்தது என்ற கருத்திலே அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால் வாங்கள். ஐமன் ரலியல்லாஹு நபியோட சின்ன வயதிலிருந்து வஃபாத் வரைக்கும் இருந்தவர்கள், பிறக்கும் பொழுதிலிருந்து வஃபாத் வரைக்கும் இருந்தவர்கள், அவரிடம் செல்வோம். ரசூலுல்லாஹி அவர்கள் ஐமன் ரலியல்லாஹு அவர்களை அடிக்கடி சந்திப்பார்கள். மூத்த தாய், ஒரு வயோதிப பெண்மணி. சென்றோம், அழுதார்கள். கேட்டோம், ஏன் அழுகிறீர்கள்? உங்களுக்கு தெரியாத தாயே, நபியவர்களுக்கு அல்லாஹ்விடம் பெரும் சிறந்த அந்தஸ்துகள் எல்லாம் கிடைக்கும், பாக்கியங்கள் கிடைக்கும் என்று சொன்னார்கள். உங்களை விட எனக்கு அல்லாஹ்விடம் நபியவர்களுக்கு என்ன அந்தஸ்து இருக்கிறது என்று தெரியாமல் இல்லை, தெரியும். என்றாலும் நான் அழுவது வஹி வானத்திலிருந்து துண்டித்து விட்டது, இறைச்செய்து துண்டித்து விட்டது என்று சொல்லி அழும்பொழுது அபூபக்கர் உமர் அவர்களையும் அந்த அழுகை தோண்டி அவர்களும் சேர்ந்து அழுதார்கள். அந்த அளவுக்கு வஹியை சஹாபாக்கள் மதித்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். எனவே வஹி இந்த கண்ணியமான ஒரு அமைப்பில் இருக்கின்ற பொழுது அது குர்ஆன் ஓதப்படக்கூடிய, குர்ஆன் இபாதத்தாக கணிக்கப்படக்கூடிய அந்த ஓதல் திலாவத், அது அல்லாஹ்விடமிருந்து நபிக்கரங்கி தெளிவான ஒரு அல்லாஹ்வுடைய கலாம், ரஹ்மத், அது ஹுதா, நேர்வழி, முஸ்லீம்களுக்கு நன்மாராயம். அதே நேரம் அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு சுன்னா, குர்ஆனில் ஒட்டுமொத்தமாக சொல்லப்படுத்தி விரிவுபடுத்தக்கூடியது, அதனுடைய கருத்துக்களை மக்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடியது, அவருடைய உள்ளடக்கங்களை அறிவிக்கக்கூடியது. எனவே பொதுவாக அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ்வுடைய கட்டுப்படாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நாம் அடிபணிந்தவர்களாக முடியாது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, ரசூலுல்லாஹ்வுடைய கட்டுப்படுவதை கட்டாயப்படுத்தும். ரசூலுல்லாஹ் கட்டுப்பட்டால் தான் நபிகளுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுள்ள மாறுவோம் என்பதெல்லாம் தெரிந்த விடயம். எனவே இது உண்மையில் தீனுடைய உதவியாக சஹாபாக்கள், அவருடைய பின்பற்றிய தாபிஊன்கள் இந்த கண்ணியமான பொறுப்பை செவ்வனை நிறைவேற்றினார்கள். ஹதீஸை பாதுகாப்பது, ஹதீஸை எழுதுவது, ஹதீஸை எத்தி வைப்பது, கண்ணிட பிரயாணங்கள் செய்வது, கஷ்டங்களை சைத்துக் கொள்வது, பசி பட்டினிகளை பொறுத்து கொள்வது, எல்லா விதமான அசத்தியங்களையும் அதை விட்டு முறியடிப்பது, எப்படி நேர்வழி குர்ஆன் அல்லாத ஹதீஸ் அல்லாத ஏனைய விடயங்கள் நேர்வழி தருவதை விட்டும் தடுப்பது, இப்படியான குர்ஆனுடைய விளக்கமாக வந்த ஹதீஸுகளை தொகுக்கக்கூடிய பல வேதங்களை, ஹதீஸ் கிரந்தங்களை, ஏடுகளை அவர்கள் உருவாக்குவதற்கு பாடுபட்டிருக்கிறார்கள். நாங்களே குர்ஆன் இறக்கினோம், அதை நாங்களே பாதுகாப்போம் என்ற அந்த பிள்ளை ஹதீஸ் மூலம் குர்ஆன் எல்லாம் பாதுகாத்தான். சூரா ஹஜ் 9வது வசனம். எனவே இந்த இடத்துல திக்ர் என்ற வார்த்தை உண்மையிலே திக்ர் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். உண்மையிலே ஒரு குர்ஆன் சுன்னா, குர்ஆனும் தான் சுன்னாவும் தான் இரண்டும் இணைந்த ஒரு கருத்தாகத்தான் இருக்கிறது. குர்ஆனை பின்பற்ற நபியுடைய வழிகாட்டலுக்கு தேவை. எனவே குர்ஆன் சுன்னா இரண்டையும் பின்பற்றக்கூடியவர். ஹதீஸ் என்பது குர்ஆனுக்கான தெளிவு. குர்ஆனை கொண்டு அமல் செய்வது ஹதீஸை விளங்காமல் புரியாமல் நம்மால் முடியாது. எனவே ஒருவர் குர்ஆனை மனனம் எடுக்கின்ற பொழுது ஒரு ஹதீஸையும் சேர்த்து தான் மனமிடுவது போன்று, நபியுடைய வாழ்க்கை முறைகளையும் சுன்னாவையும் சுன்னத்துகளையும் சேர்த்து மனமிடுவது போன்று. எனவே சஹாபாக்கள், முன்னோர்கள், தாபிஊன்கள், இமாம்கள் இந்த விடயத்திலே பல கிரந்தங்களாக, பகுதிகளாக ஹதீஸ் கிரந்தங்களுடைய வகைகளை சொல்லிக் கொண்டு போகிறார்கள். அதை அவர்கள் நமக்கு தொகுத்து அதை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே அப்படியான ஹதீஸையும் நாம் பின்பற்றுவது கட்டாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, பொதுவாக இந்த இமாம்கள், ஹதீஸுடைய இமாம்கள், சஹாபாக்களாக இருக்கலாம், அதை பின்பற்றிய தாபிஊன்களாக இருக்கலாம், உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அனந்தர சொத்தென்ற அந்த உரிமையை செவ்வனே சுமந்து, அனந்தர பொறுப்பை சுமந்து நிறைவேற்றினார்கள். உண்மையிலே நாம் அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம், மிக உபகாரம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் எங்களுக்கு அவனை தொகுத்து சுரமப்பட்டு தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் பக்கம் நாங்கள் நெருங்குவதற்காக வேண்டி
அவர்களை நேசித்து இமாம்களை நேசிப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், நெருக்கத்தை பெற வேண்டும். அவர்களை முன்னோர்களை நேசிப்பதன் மூலம் அல்லாஹ்வுடைய நேசத்தை நாங்கள் அடைய வேண்டும். உண்மையில் அதுக்கு குறிப்பான சில முஹத்திஸீங்களுடைய பெயர்களை தொடர்ந்து அடக்கி கொண்டு போகிறார்கள். ஹதீஸுக்காக சேவை செய்தவர்களுடைய அப்படியான இமாம்களை நாங்கள் நேசிக்க வேண்டும், அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும், நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் சொல்லிவிட்டு முஸ்லீம்களை பொதுவாக ஈமான், உண்மையான ஈமான், சீரான ஈமான் இருக்கிறது, கொள்கை ரீதியாக நல்ல சீரான ஒரு மனிதர் என்பதற்கு அடையாளமே ஹதீஸை மதிக்க வேண்டும். ஹதீஸும் ஒரு மூலாதாரம், இஸ்லாத்துடைய மூலாதாரங்களில் ஒன்று என்பதை உறுதி கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும், அதற்கு கட்டுப்பட வேண்டும். அதன் பக்கம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பிரச்சனைகளை ஹதீஸ் மூலம் தீர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதத்தை ஈமான் கொண்டவர் உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை ஈமான் கொண்டவராக மாறுகிறார். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஏவியிருக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுமாறு. எனவே நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கக்கூடியவர் இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களை அல்லாஹ் மன்னிப்பான், உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். ஆல் இம்ரான் 36. அதே போன்று ஆராப் 157 நபி ஈமான் கொண்டு மேலும் பக்கபலமாக உதவியாக இருந்தார்களே, அதே போன்று அவரோடு இறக்கப்பட்ட அந்த வேதத்தை பின்பற்றினார்களே, ஒளியை அவர்கள் ஜெயசீலர்கள். ஆராப் 157 வசனத்தை ஓதி பொதுவாக உண்மையிலே முன்னை இமாம்கள் இஸ்லாத்துடைய மேதைகள் எல்லாம் ஹதீஸை மதித்தார்கள், அதை பின்பற்றுவதற்கு மக்களை தூண்டினார்கள், அதுக்கு மாற்றம் செய்வதை தடுத்தார்கள், எச்சரித்தார்கள். அமீர் அலி ரலியல்லாஹு தீனை பற்றி சொல்ல முடியாது. தீன் உண்மையிலே சுய புத்திக்கு படக்கூடியதாக இருந்தால், புத்தியின்படி தீன் இருந்தால், அந்த காலடி நாம் கூதர் காலங்களே கால்களை கொண்டிருந்தால் காலுறை அணிவோம், அந்த காலுறையிலே மேல்பகுதி தான் மசாஜ் செய்வது, மேல்பகுதி. புத்தியின்படி தீன் இருந்தால், மார்க்கம் இருந்தால் கீழ்ப்பகுதியில் தான் மசாஜ் செய்ய வேண்டும். ஆனால் புத்திக்கு படாதது, பகுத்தறிவுக்கு சில வேளை மார்க்கம் உடன்படாது, பகுத்தறிவு அது வேறு நோக்கில் அது நோக்கும். ரசூலுல்லாஹ் அவர்கள் மேல்பகுதியை தான் மசாஜ், நிலத்திலே படுவது அடிப்பகுதி, அந்த மேல்பகுதியை மசாஜ் செய்தார்கள். எனவே இப்னு மஸ்ஊத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொன்னார்கள், நீங்கள் எப்பொழுதும் நபி அவர்கள் ஹதீஸை பின்பற்றுங்கள், அதுக்கு மாற்றமாக நவீன நூதனங்களை பின்பற்ற வேண்டாம். ஒரு போதிய அளவிலே திருப்தி போதிய அளவு வழிகாட்டில் இருக்கின்றன, வேற எங்கும் தேட தேவையில்லை. நீங்கள் உண்மையிலே கண்ணியமான சுதந்திரமான கௌரவமான அந்த ஏவலை விடயத்தை கடைபிடிங்கள், குர்ஆனை ஹதீஸை. கண்ணியமான இமாம் அபு ஸனாத் அப்துல்லா இப்னு தக்வான் குரஷி அல் மதனி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நிச்சயமாக சுன்னத்துகள் சத்தியத்துடைய வகைகள் எல்லாமே அதிகமாக புத்திக்கு மாறாகத்தான் விளங்கும், நம்முடைய சுய புத்திக்கு அது படாது. முஸ்லீம்கள் பொதுவாக அதை பின்பற்றுவதை விட்டு வேறு வழி கிடையாது, பின்பற்றத்தான் வேண்டும் ஹதீஸை, சுன்னத்தை. அதே போன்று பாருங்கள், ஒரு மாதவிடை வரக்கூடிய பெண் நோன்பை கலா செய்ய வேண்டும், தொழுகை கலா செய்ய தேவையில்லை. இது புத்தி போடும், தொழுகை எவ்வளோ கடமை, கட்டாய கடமை, தொழுகை எவ்வளோ முக்கியம் என்றெல்லாம் செய்ய தேவையில்லை. அல்லாஹ் அப்படி இருக்கிறார், புத்தி சொல்லும் தொழுகையும் கலா செய்யத்தானே வேண்டும் என்று. ஆனால் அல்லாஹ் தொழுகையை கலா செய்ய தேவையில்லை என்று அல்லாஹ் அப்படியே அவர்களை தங்களிடம் வழங்கியிருக்கிறார். அதே போன்று உலமாக்களின் தலைவர் என்று அறிவிக்கப்பட்ட அய்யூப், அவருடைய காலத்தில் அய்யூப் சிக்தியான் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், பொதுவாக ஒரு மனிதனுடைய ஹதீஸை பேசுகிறார், ஹதீஸ் ஒரு மனிதன் சொல்லும் பொழுது அவர் இந்த ஹதீஸை விட்டு விடுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு சொன்னால், உண்மையிலே எங்களுக்கு குர்ஆன் மாத்திரம் போதும் என்று அவர் சொன்னார் என்றால், எங்களுக்கு ஹதீஸெல்லாம் தேவையில்லைப்பா, குர்ஆன் போதும் என்று சொன்னால் அவன் ஒரு வழிகேடன் என்று சொன்னார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பெற்றுக்கொண்டால் பின்பற்றுங்கள், அதை விட்டும் நீங்கள் வேறு யாரும் பக்கம் திசை திரும்ப வேண்டாம். அதே ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார். மேலும் முஸ்லீம்கள் எல்லாரும் ஏகமனதான முடிவு, உண்மையிலே யாருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் தெளிவாக கிடைக்கிறது விடயத்திலே அவருக்கு அதை விட முடியாது, யாருடைய பேச்சுக்காக வேண்டியும், மக்களில் யாருடைய பேச்சை கேட்டும் நபியவருடைய ஹதீஸை சுன்னாவை விட முடியாது என்று சொல்லி இஸ்திக்பாஸை மாத்தூனி மேலே குத்பா முடித்துவிட்டு இந்த குத்பாவை ஹம்சலவா தக்கோடைய விஷயத்துக்கு பின்னால் பொதுவாக சுன்னத்துகளை பின்பற்றுவது என்பது உண்மையிலே எந்த கட்டத்தில் விட்டுக் கொடுக்காமல் அதை பற்றி பிடிப்பது, அதன் மூலம் தான் உம்மத் சீராகும், அதுதான் ஒற்றுமைக்கு வழி, ஐக்கியத்துக்கு வழி, அதன் மூலம் தான் வேற்றுமை இல்லாமலாகும், கருத்து முரண்பாடுகள் இல்லாமலாகும். இந்த உம்மத்துடைய இறுதி கால மக்கள் சீர்திருத்தம் அடைவார்கள். நம்முடைய ஆரம்ப மக்கள் எதன் மூலம் சீர்திருத்தம் அடைந்தார்களோ, சீர்திருத்தப்பட்டார்களோ அதன் மூலம்தான். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்வுடைய கருத்தது. எனவே நபித்துவத்துடைய சாயலை தான் சொல்லியிருக்கேன். ஹதீஸை சுன்னத்தை பின்பற்றுவதன் மூலம் தான் நமக்கு சீர்திருத்தமும் ஈடேற்றமும். பொதுவாக குர்ஆன் ஹதீஸ் ரெண்டையும் பின்பற்றுவது மிக பரக்கத்துக்குரிய பிரதானமான ஒரு காரணி. அதை நாங்கள் இரண்டும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அப்படி கட்டுப்பட்டு நடந்தால்தான் நமக்கு உண்மையிலே ஏகத்துவத்தில் சீர்திருத்தம் ஏற்படும், ஈடேற்றம் ஏற்படும், மார்க்கத்திலே மன தூய்மை ஏற்படும், கலப்புகள் சந்தேகங்களை விட்டு பாதுகாக்கப்படுவோம், நவீன நூதனங்களை விட்டு பாதுகாக்கப்படுவோம். எப்பொழுதுமே குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியை பின்பற்றக்கூடியவர் நேரான வழியில் இருக்கிறார், உறுதியான கயிற்றை பிடித்து கொண்டார். அவரை காற்று அங்குமிங்கும் அசைத்து சந்தேக காற்றுகள், இச்சை காற்றுகள் ஒன்று கொண்டு என்ன
தன்னை குழப்பக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் அவரை திசை திருப்பாது, சருக வைக்காது, மன இச்சைகளுக்கும் மேம்பட மாட்டார், உறுதியாக இருப்பார் என்று சொல்லிவிட்டு, ரப்பிமை சத்தியமாக அவர்கள் தங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விடயத்திலே உங்களை நடுவராக ஆக்காதவரை, உங்களுடைய ஹதீஸை அவர்கள் இல்லாத நபி இல்லாத காலத்தில் ஹதீஸை முதன்மைப்படுத்தாதவரை அவர்கள் அந்த ஹதீஸை உங்களை முற்படுத்தி பிரச்சனையை உங்களை திங்களிடம் தீர்க்க வந்து அதன் மூலம் நீங்கள் எடுத்த முடிவை பற்றி அவர்களுக்கு அதிருப்தி இல்லாமல் திருப்தியோடு செல்லாத வரைக்கும் அவர்கள் ஈமான் கொள்ள முடியாது. அதுக்கு முழுமையாக கட்டுப்படாமல் நபியருடைய முடிவை மன திருப்தியோடு ஏற்றுக்கொண்டு அதற்கு அடிபணியாத வரை உண்மையான மூமிங்களாக மாற முடியாது. நபியோட ஹயாத்துல் இல்லாத காலத்தில் நபியுடைய ஹதீஸை முற்படுத்த வேண்டும் என்ற வழிகாட்டல் இந்த குர்ஆனுடைய விளக்கங்களில் சொல்லப்படும். நிசார்வத்தை சொன்ன கண்ணியமான தாபிஇ அபூபக்கர் இப்னு முஸ்லிம் அஸ்-ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், பொதுவாக அல்லாஹ்விடமிருந்து தூது வந்திருக்கிறது, ரசூலுல்லாஹி அவர்களை எத்தி வைக்க வேண்டும், நாங்கள் கட்டுப்பட வேண்டும். தூது அனுப்பியவன், செய்தி அனுப்பியவன், கட்டளைகளை பிறப்பித்தவன் அல்லாஹ், அதை எத்தி வைத்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதை அடிபணிந்து நடப்பது நம்முடைய கடமை. ஹலீஃபத்துர் ராஷித் உமர் பின் அப்துல் அஸீஸ் 5ஆம் ஹலீஃபா வர்ணிக்கப்படக்கூடியவர் சொன்னார்கள், சுன்னத்துக்களை கடைபிடிப்பதை கட்டாயமாகிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. எனவே பொதுவாக யார் சுன்னத்தை பின்பற்றி நடப்பாரோ அவர் உண்மையிலே அதுக்கு மாற்றம் செய்வதிலே தவறு இருப்பதாக உணர்வார், நிச்சயம் உணர்வார், மடத்தனம் என்று உணர்வார். சுன்னாவுக்கு மாற்றம் செய்வது மடத்தனமான செயல், தவறு, வழிகேடு என்று உணர்வார். என முன்னோர்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக இல்மை, அவர்கள் ஒரு அறிவு ஞானம் குர்ஆன் ஹதீஸுடைய இல்மை வைத்து தான் அவர் தன்னுடைய அனைத்து விடயங்களையும் வாழ்க்கையுடைய அனைத்து கட்டங்களையும் செயல்பட்டார்கள். கூர்மையான அறிவு ஞானங்களை கொண்டுதான் அவர்கள் போதுமாகிக் கொண்டார்கள். அவர்கள் அறிவு ஞானம் குர்ஆன் ஹதீஸுடைய அந்த வாழ்க்கை முறையை தன்னுடைய தன்னகத்தை கொண்டிருந்தார்கள். அதன் மூலம்தான் தன்னுடைய வாழ்க்கை திருப்தி கண்டார்கள் என்ற கருத்தை சொல்கிறார்கள். இறுதி அல்லாஹ்வுடைய அடியார்களை பொதுவாக அல்லாஹ்வுடைய கட்டளை, தடைகள், அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை யார் கண்ணியப்படுத்துவாரோ உண்மையாக அல்லாஹ் கண்ணியப்படுத்தியவர். அதே நேரம் தன்னுடைய ரப்பை கண்ணியப்படுத்துவார், அல்லாஹ்வை பற்றிய உண்மையான ஞானம் உள்ளவராக மாறுவார். அதே நேரம் அடியார்களிடமிருந்து அல்லாஹ்வால் வேண்டப்படக்கூடியது அதுதான் அல்லாஹ் வேண்டுகிறான். அல்லாஹ்வை அறிய வேண்டும், புரிய வேண்டும், அல்லாஹ்வுடைய குதிரத்து வல்லமைகளை அறிய வேண்டும், புரிய வேண்டும். எனவே ஒரு அடியான் இப்படியான தன்னுடைய மனோ இச்சையை விட்டும் நீங்காமல் இதை அடைய முடியாது. இறைவன் பக்கம் தேட்டம் கொள்ளாமல் அடைய முடியாது. உண்மையிலே அல்லாஹ்வின் பக்கம் தேட்டம் கொண்டு அல்லாஹ்வின் உண்மையான முறையில் அடைய முயற்சிப்பது இந்த ஞானங்களை பெறுவார். அதன் மூலம்தான் வஹ்யுடைய அந்த ஒளிகள் அவருடைய உள்ளத்தில் இளங்கும். அதன் போன்று அதைவிட மனமான வாழ்க்கை அவருக்கு கிடைக்காது, அதைவிட இன்பமான ஒரு ஆன்மீகம் அவருக்கு கிடைக்காது, அதைவிட அமைதியான ஒரு மனசுள்ளவராக, அவரைவிட ஒரு அமைதியான மனசுள்ளவராக, நிம்மதியான வாழ்க்கை உள்ளவராக, இன்பமான வாழ்க்கை உள்ளவராக நாங்கள் யாரையும் பெற முடியாது என்று இறுதியாக நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் ஹாலித் அல்-முஹன்னா பிலவுல்லாஹ் தன்னுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளியாக வெம்பரை தொடர்ந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.